வணக்கம். நான் நாஜிம் பேசுகிறேன். நம்முடைய காரைக்கால் மாவட்டத்தில் பல்வேறு கல்வி நிறுவனங்கள், அரசு பொது நிறுவனங்கள் இவைகளுக்கெல்லாம் பெரிய பெரிய தலைவர்கள், உள்ளூர் தலைவர்கள் என்று பல பெயர்களை சூட்டி அழகு பார்த்தவர்களில் நானும் ஒருவன். அந்த வகையில் நம்முடைய தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப்பள்ளி, அன்னை தெரசா பெண்கள் அரசு மேல்நிலைப்பள்ளி, என்எஸ்சி போஸ் அரசு மேல்நிலைப்பள்ளி இவைகளெல்லாம் நாங்கள் இட்ட பெயர்கள் தான். அதற்கு பெயர் நகராட்சி மண்டபத்திற்கு மேயர் பக்கீர்சாமி பிள்ளை அவருடைய பெயர் சூட்டப்பட்டது. அதே போல் கடற்கரை பகுதியில் ஒரு சாலைக்கு லியான் சேழான் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய மிகப்பெரிய தியாகி அவருடைய பெயரை நாம் சேர்த்திருக்கின்றோம். இப்படி பல்வேறு வகையில் இன்னும் சொல்லப்போனால் ரெக்ஸ் கலையரங்கம் என்று இருந்தது, ரெக்ஸ் தியேட்டர் என்று இருந்ததை ஐயா நடிகர் டனால் தங்கவேல் அவர்களுடைய பெயரை சூட்டி நாம் மகிழ்ந்தோம். இப்படி எவ்வளவோ நிறுவனங்களுக்கு நாம் பெயர்களை சூட்டி மகிழ்ந்திருக்கின்றோம். அரசும் அதற்கு ஒத்துழைப்பு தந்திருக்கிறது, அந்தந்த அரசும். ஆனால் இப்பொழுது சமீபத்தில் நான் காரைக்கால் கடற்கரை பகுதிக்கு மெயின் சாலை இருக்கிறது அல்லவா, அதற்கு மகாத்மா காந்தியுடைய பெயர், நம்முடைய தெற்கு தொகுதி மகாத்மா காந்தியுடைய பெயரில் ஏதும் இல்லை என்ற காரணத்தால் மகாத்மா காந்தியுடைய பெயரை சூட்டினோம். அதற்கு பிறகு சீகல்ஸ் இருக்கக்கூடிய பகுதி இருக்கிறது, அந்த இடத்திற்கு பட்டேல் சாலை என்று நாம் அதற்கு வல்லபாய் பட்டேல் சாலை என்று நாம் பெயர் சூட்டியிருக்கின்றோம். குறிப்பாக இப்பொழுது ஸ்டேடியம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில், அந்த பகுதியில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கே வஉசி அவருடைய பெயர் சூட்டப்பட்டு வஉசி புறவழிச்சாலை என்று நாம் பெயரிட்டோம். அப்படியெல்லாம் இருந்தும் கூட இன்றைக்கு அரசாங்கம் சுதந்திர தின விழாவுக்கான பத்திரிகை அடிக்கின்ற போது ஸ்டேடியம் என்று போட்டு அதற்கு பிராக்கெட்டில் புறவழிச்சாலை என்று போடுகிறார்கள். ஒரு அரசாங்கம் பிறப்பித்த அரசாணை இருக்கிற போது, வஉசியுடைய பெயர் அங்கே இருக்கிற போது, இந்த நாட்டுக்கே பெருமை சேர்த்த மிகப்பெரிய தியாகி அவர். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய பெயரை வைத்திருக்கிற போது அதை போடாமல் புறவழிச்சாலை என்று அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த அரசாணையை பின்பற்றாமல் இங்கே இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது தவறு. எனவே இந்த மாவட்ட ஆட்சியுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகின்றேன். சரி செய்யப்படும் என்ற நம்பிக்கையோடு. இன்னும் சொல்லப்போனால் எங்களுடைய தலைவர் கலைஞர் கருணாநிதி புறவழிச்சாலை, டாக்டர் கலைஞர் கருணாநிதி புறவழிச்சாலை என்று பெயர் சூட்டப்பட்டு அதற்கான அரசாணை காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலே நாராயணசாமி அவர்கள், கமலக்கண்ணன் போன்றவர்களும் இருக்கிற போது தான் அது உருவாக்கப்பட்டது. அந்த பெயர் இருந்தும் கூட ஒரு கட்டத்தில் அந்த சாலை திறப்பு விழா நடக்கின்ற போது அந்த பத்திரிகையிலும் மாவட்ட நிர்வாகம் கலைஞர் கருணாநிதி சாலை என்று போடவில்லை. எனவே அந்த நிகழ்ச்சிக்கு சென்ற நான் அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் இடத்துல போரிட்டு அந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடாது என்று சொல்லி அது ஒன்று வச்சுட்டு பிறகு அந்த பெயர் சூட்டப்பட்டு அந்த பெயர் பலகை அங்கே வைத்த பிறகு மீண்டும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் திறந்து வைத்தார்கள் என்பதையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஏனென்றால் கஷ்டப்பட்டு அரசாங்கத்தின் அரசாணை பெற்று நாம் ஒரு தலைவருடைய பெயரை வைக்கிற போது அதற்குரிய மரியாதை, அங்கீகாரம் மாவட்ட நிர்வாகம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். எனவே நான் மாவட்ட ஆட்சியருடைய கவனத்துக்கு மீண்டும் கொண்டு செல்கிறேன். இது போன்ற தவறுகள் இனி நடக்கக்கூடாது. எனக்கு இருக்கிற வருத்தமெல்லாம் நம்முடைய மேயர் பக்கீர்சாமி பிள்ளை அவருடைய பெயரை வைத்தாலும் கூட அதை நகராட்சி மண்டபம் என்றுதான் பொதுமக்களும் கூப்பிடுகிறார்கள், அழைக்கின்றார்கள். அதே போல் பெருந்தலைவர் காமராஜுடைய பெயர் வைக்கப்பட்டிருக்கிற பல ஆண்டுகளுக்கு முன்பாக புதிய பேருந்து நிலையத்திற்கு இன்னும் புதிய பேருந்து நிலையம் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி அம்மையாருடைய பெயரை இப்படி காரைக்கால் ரயில் நிலையத்துக்கு சூட்ட வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அது வந்தாலும் கூட அப்படித்தான் அழைப்பார்களோ என்ற ஒரு எண்ணமும் வருத்தமும் ஏற்படுகிறது. எனவே நம்ம காரைக்கால் மக்கள் எந்த பத்திரிகை அடித்தாலும் பொதுமக்களும் சரி அந்தந்த தலைவருடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதை எப்படி நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதை உணர்ந்து எதிர்காலத்தில் செயல்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு இந்த ஊர் மீதும் அந்த தலைவர்கள் மீதும் இருக்கிற அக்கறையின் காரணமாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.